எந்த மாதிரி இடத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஷேட் நெட் போட்டு தான் இதெல்லாம் வளர்க்குறாங்க. இதெல்லாம் கிழங்கு வகை. கீழே கிழங்கு இருக்கும். ஒரு டைம் செடி எடுத்துட்டாங்கன்னா 2வது டைம் அதிலே செடி கொளுத்துக்கும் அந்தந்த சீசனுக்கு. இந்த பக்கம் இந்த கலரு, பட் ரெட்டு கலர் அவ்வளோவா இல்லை, ஒன்று தான் இருக்குது. இந்த மாதிரி யாராருக்கிட்டலாம் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி தோட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மோஸ்ட்லி வந்து இந்த ஊட்டி, கொடைக்கானல், ஹில் ஸ்டேஷன்லலாம், ஏற்காடு அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். இங்கே ஒசூர்லேயும் இருக்குது. ஒரு பூவோட அழகையும் அப்படியே பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டு தெரியுங்களா பூ. பக்கத்தில் மாடு கட்டி வச்சுருக்காங்க, வீடு. ஒரு ஏக்கர் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஷேட் நெட்லாம் போட்டு இந்த மாதிரி பூச்செடியெல்லாம் வளர்க்குறாங்க. பட் இதெல்லாம் செம காஸ்ட்லி. பூவெல்லாம் இந்த மாதிரி பூவெல்லாம் செம காஸ்ட்லி. இந்த பூ வந்து மொக்காக இருக்கும்போது இந்த கலர், அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கலர் ஷேடு மாறுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கலரில் போயிடுது, ஒயிட். எவ்வளோ ஒரு அழகு பார்த்திங்களா. லாங் வீடியோவே போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஷார்ட்ஸ்லேயே போட்டு வரேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா சேனல் திறந்து 2022 திறந்து 4 வருஷமாக நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். டாம் ஜெரி தோட்டம், மாடி தோட்டம், அது இது என்னென்னமோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுறேன். பட் ஆனால் இன்னும் சேனல் ரீச் ஆகலை. ஒன்றும் பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இந்த பூவை நான் பறிக்கலை, பட் அது கீழே விழுந்து கிடக்குது. பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கத்திரிக்காய் செடி போட்டிருக்காங்க மேலே. பட்டு இந்த தோட்டம் வந்து இது இருக்கிற இடத்த கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு நிலத்துக்காருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பூலையும் இருக்கிற அழகு எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வியூவில் நீங்கள் ஏதோ ஒரு அழகான இடத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். நான் எந்த தோட்டத்துலேயுமே பர்மிஷன் கேட்டுட்டு தான் வீடியோ எடுக்கிறேன்.